மிஸ் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிடாய் காலகட்ட வலிகள 10 நிமிஷத்துல எப்படி சரி செய்றது? நெறைய பெண்கள் இந்த பீரியட்ஸ் அப்ப வரக்கூடிய வலிகளால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறாங்க. பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கும்போதே ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா? அந்த பயத்தோடயே அத எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைகள்ல இயற்கையா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள வச்சு இந்த வலிகள எப்படி குறைச்சுக்கலாம்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். மாதவிடாய் காலகட்டத்தில அதிகப்படியான வலி அடி வயிற்றுல, இடுப்பு பகுதியில, கால்லலாம் நெறைய குடைச்சல் இருக்கும். ஸோ அந்த மாரி நிலைகள்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா கையில ஒரு மசாஜ் மாரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் ஜெல்லியா மாறும். ஸோ அத அடி வயித்துல நல்லா மசாஜ் மாரி பண்ணணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மசாஜ் மாரி பண்ணிட்டு, ஒரு டர்க்கி டவல நல்லா சுடு தண்ணீல நனச்சு, அத பிழிஞ்சுட்டு, அத இடுப்ப சுத்தி கட்டி வச்சுக்கணும். இந்த மாரி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னாலே, நம்ம அடி வயிற்று தசைகள் எல்லாமே தளர்வடைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கால்ல இருக்கக்கூடிய அந்த வலிகளுக்கு மகாராஜா தைலத்த நம்ம தடவிக்கிட்டோம் அப்படின்னாலே, அந்த வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். 2வது அந்த சமயத்துல நெறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். செரிமானம் சரியா ஆகாது. அது கூட வலிகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டத்தில இஞ்சி டீ எடுத்துக்கலாம். இஞ்சிய நல்லா இடிச்சுட்டு, ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு, அது கூட தேன் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது, இந்த இஞ்சியில இருக்கக்கூடிய ஜிஞ்சரால்ங்கிற வேதிப்பொருள் மாதவிடாய் காலகட்டத்தில வலிகள் உண்டாகுறதுக்கு ப்ராஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரக்கிறது தான் முக்கியமான காரணம். அந்த ப்ராஸ்டாகிளாண்டின சரி செய்யக்கூடியது இந்த இஞ்சியில இருக்கக்கூடிய ஜிஞ்சரால். இஞ்சி டீ எடுத்துக்கும்போது செரிமானமும் சரியாகும். மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகளும் வராது. மாதவிடாய் காலகட்ட வலிகளுமே குறைய ஆரம்பிக்கும். 2வதாக சோம்பு டீ எடுத்துக்கலாம். சோம்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவும் வயிற்றில அதிகமா இருக்கக்கூடிய கேஸ குறைக்கக்கூடியது. அதே சமயத்தில நெறைய பேருக்கு அந்த பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே வலி வரும். ஆனா அந்த ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆனா தான் அந்த வலியே குறையும். அந்த ப்ளீடிங்க ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த சோம்பு டீ எடுத்துக்கலாம். ஏன்னா இது நமக்கு உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த ரத்தத்த உடைச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு, நல்லா கொதிக்க வச்சுட்டு, அது கூட தேன் இல்லன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த டீய எவ்ரி 2 ஹார்ஸ் ஒன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். 3வதாக லவங்கப்பட்டை, ஏலக்காய் சேர்ந்த டீ. ஸோ நெறைய பேருக்கு எப்பவுமே எனக்கு வலி இருக்கும் டாக்டர். ஸோ அது கூட பேக் பெயினும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் 2 லவங்கப்பட்டை, அதாவது சுருள் பட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தடிமனான பட்டை கிடையாது, சுருள் பட்டை. ஸோ இந்த லவங்கப்பட்டை வாங்கிட்டு, அத ஒரு 200 எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அது கூட ஒரு 4 ஏலக்காய பொடி பண்ணி போட்டுடுங்க. இத வடிகட்டிட்டு தேன் கலந்து எடுத்துக்கலாம். இல்ல எலுமிச்சை சாறு கலந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது, மாதவிடாய் காலகட்ட வலிகள் நல்லா சரியாகும். ஸோ இந்த மாதிரியான டீ எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுதே, நீங்க ஒரு எவ்ரி 2 ஹார்ஸ் ஒன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போதே உங்களுக்கு இந்த பீரியட் சம்பந்தமான வலிகள் கண்டிப்பாவே குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா, சில யோகாசன பயிற்சிகளையும் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது, உடலும், மனதும் அமைதி அடைகிறதுனால, இந்த வலிகள் 10 நிமிஷத்திலேயே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதில முதல்ல பாலாசனம்னு சொல்லக்கூடியது. சைல்டு போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கால்கள மடக்கி உட்கார்ந்து தரையில கைகள வச்சுட்டு, நம்ம தலைய தரையில வைக்கிறது. ஸோ இந்த பாலாசனம் செய்யும் பொழுதே, உங்களுக்கு அந்த அடிவயிற்று தசைகள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். உங்களுடைய சுவாசம் நேர்த்தியாக ஆரம்பிக்கும். ஸோ இது மூலமாவும் உங்களுக்கு வலிகள் குறையும். அடுத்ததா கேட் அண்ட் கவ் போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேட் அண்ட் கவ்ஸ் போஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய தண்டுவடம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதன் மூலமாக தசைகளுக்கு தேவையான அந்த நரம்பு சக்தி ஓட்டமும், ரத்த ஓட்டமும் கரெக்ட்டா கிடைக்கும். அதனாலேயும் நமக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக சில வர்ம புள்ளிகள தோன்றுது. அதாவது நம்மளுடைய கணுக்காலினுடைய உள்புறத்துல ஒரு 4 விரல் மேல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிய நம்மளுடைய பெருவிரலால அசைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலே, நமக்கு வலிகள் நல்லா குறையும். அதேபோல நம்மளுடைய கையில பெருவிரல், ஆள்காட்டி விரல் இது 2த்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வர்மப்புள்ளி. இது ஒரு முக்கோண வடிவத்தில இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம பெருவிரலால ஒரு அழுத்தம் குடுத்தோம் அப்படின்னாலே, நமக்கு வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வர்ம புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நெறைய பேருக்கு பாடியே ஒரு மாரி ஃபுல்லா வலி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நல்லா ஹாட் வாட்டர் ஒத்தரம் குடுக்கலாம். இல்ல இடுப்பு பகுதிக்கு கீழ ஹாட் வாட்டர் வச்சு நம்ம ஊத்துனோம் அப்படின்னாலே, அந்த தசைகள்ல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறைஞ்சு வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம
ரீனூன் வகையான கேப்சூல்ஸையும் வந்து பயன்படுத்தலாம். அதுவும் அந்த மாதவிடாய் காலகட்ட வலிகள இயற்கையான முறையில சரி செய்யறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு, உணவு முறைகளையும் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து அந்த சமயத்துல உங்களுக்கு வலிகள குறைக்கிறதுக்கு. ஆனா பெர்மனன்ட்டா உங்களுக்கு பீரியட்ஸ் அப்ப பெயின் வராம இருக்கணும் அப்டின்னா, மெக்னீசியம் சார்ந்த உணவுகள அதிகமா எடுத்துக்கணும். பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாரி கடல் சார்ந்த உணவுகள வந்து எடுத்துக்கிறது, வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது நல்லது. அம் சில உணவுகள தவிர்க்க வேண்டியதும் அவசியம். முக்கியமா காஃபி, டீ அதிகமா எடுத்துக்கிறது. ஆ பீரியட்ஸ்க்கு முன்னாடி எண்ணெயில பொரிச்ச உணவுகள், முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் 65 எண்ணெயில பொரிச்ச உருளைக்கிழங்கு, சிப்ஸ் வகைகள் இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளும் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன அதிகப்படுத்துறதுனால, சாதாரண வலியோட உங்களுக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு வலிகள் வந்து தெரியும். அதிகமா உப்பு சேர்ந்து, பிரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களையும் இந்த காலகட்டத்தில தவிர்க்கிறது நல்லது. நெறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு அந்த மாதவிடாய் காலகட்ட வலிகள நிரந்தரமா வந்து சரி செஞ்சுக்கலாம். டாக்டர் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு வலிகள் வந்து குறையவே இல்ல அப்டின்னா, இது சாதாரணமாக வலியா இருக்காது. எண்டோமெட்ரியோசிஸ் இல்ல ஃபைப்ராய்ட்ஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கெல்லாம் சிறுநீரக கற்கள் வந்து அந்த சமயத்தில வலிகள அதிகப்படுத்தும். ஸோ அவங்க அந்த மாதவிடாய் காலகட்டத்தில மட்டும் எனக்கு வலி வருதே அப்டின்னு சொல்லிட்டு, அந்த சிறுநீரக கற்கள பத்தி அவங்க யோசிக்காம விடுவாங்க. ஏன்னா, அந்த மாதவிடாய் காலகட்டத்தில கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஜவ்வுகளுமே வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய கற்கள் வந்து வெளிய வர்றதுனால, வலிகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ, அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கா? மாதவிடாய் காலகட்டத்தில யூரின் போற இடம் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சு வலி இருக்கா? ஒரு பிரசவ வலி மாரி இருக்கா? அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். வேறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் மாதவிடாய் காலகட்டத்தில உங்களுக்கு வலிகள் வந்து வரலாம். ஸோ, அப்போ எண்டோமெட்ரியோசிஸோ, ஃபைப்ராய்ட்ஸோ இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி சமயங்கள்ல வலிகள எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு பெயின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான சிகிச்சை முறைகள பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பீரியட்ஸ் அப்போ எந்தெந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்றீங்க? எதனால உங்களுக்கு வலிகள் அதிகமாகுது? இந்த விஷயத்தையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மாதவிடாய் காலகட்ட வலிகள 10 நிமிடத்திலே சரி செய்யக்கூடிய முறைகள பத்தி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.